தமிழ் மாதமான வைகாசியில் விசாக நட்சத்திரம் இணையும் நாளில் கொண்டாடப்படும் வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் அவதார திருநாளாக இந்து சமயத்தில் போற்றப்படுகின்றது. பக்தி, அறம் மற்றும் வீரத்தின் அடையாளமாக விளங்கும் கந்த பெருமானை வழிபடும் விதமாக உலகெங்கிலும் உள்ள முருகன் ஆலயங்களில் சிறப்பு பூஜைகளும் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறுவது வழக்கம். அவ்வகையில் இப்போ ஜலான் லாஹாட்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயத்தில் பக்தர்கள் திரள வைகாசி விசாக திருவிழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. சுமார் 120 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி விசாக திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் பள்ளி விடுமுறை என்பதால் இவ்வாண்டு பக்தர்களின் கூட்டம் வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக இருந்தது. காலையில் நடைபெற்ற சிறப்பு பூஜைக்கு பின்னர் 9 மணி அளவில் பக்தர்கள் பால் குடங்களையும் காவடிகளையும் ஏந்தியவாறு தங்களின் நேர்த்தி கடன்களை செலுத்த தொடங்கிவிட்டனர். ஒரு காலத்தில் ஈப்போவில் திருவிழா என்றால் அது வைகாசி விசாகத்தை தான் சொல்லுவார்கள். 6 நாட்கள் திருவிழாவாக இந்த 6 நாட்களுக்கு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது கால சூழ்நிலைகளின் காரணமாக ஒரு நாள் திருவிழாவாக பக்தர்கள் எல்லாம் இந்த வைகாசி விசாக நாளில் வைகாசி விசாகத்தை முருகனுடைய பிறந்த நாள் என்று சொல்கின்றார்கள். ரொம்ப விமரிசையாக நடந்துட்டு இருக்கு. பால்குடம், காவடி அப்படின்னு பக்த பெருமக்கள் அனைவரும் அவங்க வேண்டுதலை செலுத்திட்டு இருக்காங்க. இந்த ஈப்போ முருகன் ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன், நினைச்சது நிறைவேறும். எப்போதுமே வந்து இந்த முருகன் ரொம்ப சக்தியான முருகன். அதனால் இவரை நாங்கள் எப்போதும் நினைச்சவர் வழிபடுவோம். எங்கள் ஆயுள் இருக்கிற வரைக்கும் இவருக்கு பால் எடுத்து நான் செலுத்துவேன். அது மட்டும் இல்லாமல் சிறு வயது நான் சின்ன வயசுலேருந்து இப்போ ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து இந்த முருகர் தான் நம்மளுக்கு எல்லாமே. ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜைக்கு பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதனிடையே இன்றிரவு கந்த பெருமான் ராஜ அலங்காரத்துடன் அந்நகரை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கவிருக்கிறார்.